வீச்சத்தை அவன் கண்டுபிடிச்சது மொத்த டிஸ்டன்ஸ் தந்திருக்கான், மொத்த இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோ எளிமை இயக்கத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. ஷூர், எளிமை இயக்கம் நாளைக்கு ஃபுல்லா அதுதான், அந்த படத்தை வச்சு செய்ய போறோம். ஸோ பிரச்சனை இல்லை. நாளைக்கு ரெண்டுமே எஸ்ஹெச்எம் லைட்டும் நான் ஃபுல்லா வடிவமைப்படுத்தி போறேன். இன்னைக்கு ஃபுல்லா மெக்கானிக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லாட்டி அந்த டைம் போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0.7 ஹெர்ட்ஸ் வந்திருக்கான். ஸோ இப்போ அடுத்து நாம கேட்டிருக்கான் என்னன்னா அந்த நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி வைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி வைக்கு வந்து ஒரு கோவை எடுக்கட்டாம், ஒரு ஈக்குவேஷன் ஒன்று எடுக்கட்டாம், டி ரிலேட்டடா எடுக்கட்டாம். ஸோ இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் வைக்கு ஒரு கோவை ஒன்று எடுக்க சொல்லியிருக்கு, டைம் டீக்கு வந்து ஒரு கோவை ஒன்று எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்தாக்கள் அந்த கோவையை டைப் பண்ணுங்க பாப்போம். ஸோ எடுக்காதாக்களும் இப்போ ட்ரை பண்ணுங்க பாப்போம். இதுல வந்து எஸ்ஹெச்எம்ல வந்த கேள்வி உங்களுக்கு எஃப் தந்திருக்கான், மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தந்திருக்கான், அதை விட என்ன தந்திருக்கான், ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சிக்கான ஒரு கோவை. எல்லா பேரும் ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஸோ ஒரு ஆள் அனுப்பியிருக்கீங்க 1.42/t எப்படி எடுத்தீங்க? இல்லாட்டி ஐடியா விடுங்க. இப்ப இத பார்த்தன உங்களுக்கு ஒரு ஐடியா வருது தானே? சரி, சோ பிரச்சனை இல்லை. கணக்கு பேர் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் பண்ணீங்க. அது கேள்வியில ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப பீச்சம்னு நாங்க நோமலா யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு அலைவு நடக்குதுண்டா, இப்படி ஒரு அலைவு நடக்க போகுது. சரி, சோ இப்படி ஒரு அலைவு நடக்குதுண்டா பீச்சம் எவ்வளவா இருக்கும்? உங்களுக்கு மொத்த தூரம் தந்திருக்காங்க. இப்பெல்லாம் 0.36 தந்திருக்காரு. சோ பீச்சம் என்னவா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். கேள்வி விளங்கிச்சா? அம்ப்ளிடியூட் எவ்வளவு? ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆரணும். இப்போ ஒரு எஸ்ஹெச்எம்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தந்திருக்கான், டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0.36 தந்திருக்கான். சோ இப்ப கேள்வி என்னன்னா ஏ வந்து 0.18. சோ இப்ப பாருங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் பை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். சோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் ஒரு ஈக்குவேஷன் கேட்டா நாங்க படிச்சது எஸ்ஹெச்எம்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். அப்படி சொன்னோன்னே என்ன ஈக்குவேஷன் ஞாபகம் வரும்? இப்படிதான் நான் செய்தேன், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம். இதை யோசிச்சீங்கன்னா என்ன ஈக்குவேஷன்? கஷ்டமே படத்தில் எல்லா பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். சொல்லுங்க பாப்போம். சரி, பரவாயில்ல. 42 பேர் இருக்கிறீங்க, ஒரு ஆன்சர் கூட இல்ல. நான் கேட்கறது வாங்கலையா இல்லாட்டி? சரி, வருது. எல்லா பேரும் டைப் பண்ணுங்க, இல்லாட்டி 60 பேர் தூங்குவீங்க. பிசெமன்எஸ்டி நாங்க யூஸ் பண்ணுவோமா இடப்பெயர்ச்சிக்கு? அதாவது இது வந்து நான் சொல்றேன் எஸ்ஹெச்எம்ல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எளிமைசி இயக்கத்துல. எளிமைசி இயக்கத்துல இடப்பெயர்ச்சி நேரம் அப்படி சொன்னாலே எங்களுக்கு இப்படிதான் நீங்க ரிலேட் பண்ணி கொண்டு போகணும். அப்படி ரிலேட் பண்ணி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்ப என்ன வரும்? S is equal to A sin omega t. ஒரு ஆள் கேட்டுங்க T7 2πf, அது பிளேன் நிக்கிறேன். சரி பாப்போம். சோ A sin omega தீட்டாவா இருக்க போகுது. சோ இப்ப அடுத்த கேள்வி அவன் வந்து நிலைக்குத்து இடப்பெயர்ச்சின்னு சொல்றான். சோ இப்ப பாருங்க, இப்ப இதுல வந்து மையம் இருக்கு. சரி, மையத்துல இருந்து இவ்வளவு போலாம் 0.18. அதே மாதிரி இவ்வளவும் 0.18. சோ நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி தந்து கேட்டிருக்க. அவர் எந்த இடத்துல இருந்து நிலைக்குத்துன்னு கேட்கல. இப்ப மையத்துல இருந்து நீங்க நிலைக்குத்து எடுக்கலாம். அதே மாதிரி இப்ப 0.36 வந்து வீச்சமா இருக்குமா? ஆம்ப்ளிடியூட் வந்து 0.36 இருக்குமா? உங்களுக்கு டோட்டல் இடப்பெயர்ச்சி வந்திருக்காங்க. இப்ப என்ன நடக்கும்? இப்ப ஒரு அலைவியக்கம் நடக்குதுன்னா மேல் பக்கமும் வீச்சம் போகும், கீழ் பக்கத்தாலையும் என்ன செய்ய போகுது? ஆம்ப்ளிடியூட் வேறு. ரெண்டு பக்கமும் ஆம்ப்ளிடியூட் இருக்கு போகுது. 2A தான் என்ன வந்திருக்கு, 0.36 இருந்திருக்கு. விளங்குதா கான்செப்ட்? ஸோ அதனால 0.18. அதுலயும் இன்னொரு பிரச்சனை, y xmn a sin omega theta எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்ப நிலைக்குத்து இடப்பெயர்ச்சின்றது எனக்கு டவுட் வந்தது கேள்வி. அவன் வந்து நிலைக்குத்து இடப்பெயர்ச்சின்னு ஃபர்ஸ்டா சொல்லியிருக்கான் 0.36 மீட்டர். அவன் இங்கிருந்து சொல்லியிருக்காங்க 0.36. ஸோ அதனால நான் எடுக்கும்போது நான் செய்யும்போது நான் இதுல என்ன எடுத்தேன், y எடுத்தேன். நான் அதுக்கு கொஞ்சம் கம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ அதை விடுவோம். இப்போதைக்கு இதுல இருந்து எடுப்போம். மையத்துல இருந்தா பெரும்பாலும் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதுல எடுத்தீங்கன்னா இந்த இடப்பெயர்ச்சி y தெரியும். ஸோ என்னவா இருக்க போகுது? y is equals to A. ஆம்ப்ளிடியூட் என்னவா இருக்க போகுது? 0.18.
சைன் ஒமேகா டி. ஆனா ஒமேகா உங்களுக்கு தெரியல. சோ ஒமேகாவை காட்டுறது டி வந்து அவன் தந்திருக்கான், டைம் டி நீங்க எடுத்துக்கொள்ளாம அவன் தந்திருக்கான், டீயோட தான் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டிருக்கான். சோ இப்போ ஒமேகாவை எப்படி காண போறீங்க ஒரு சொல்லுங்க பாப்போம். ஒமேகாவை எப்படி காண போறீங்க அவன் தந்த தரவுல இருந்து. சோ ஏதாவது முழங்காட்டி கேளுங்க, செய்யாட்டியும் செய்ய ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நாங்க பிச்சுட்டு ஒரு விதத்துல போயிலே. சரி வருது, பிரச்சனை இல்லை. ஒரு 10 பேர் ஆன்சர் பண்ணுங்க, நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். 4 5 10 42 6 2π/t. கேபிட்டல் டி வரும் 2π. ஒரு ஆள் வந்து போட்டுருக்கீங்க 2π/t கேபிட்டல் டி. ஸோ அந்த கேபிட்டல் டி அவன் தரையில என்ன, ஸோ எஃப் தான் தந்திருக்கான் ஃப்ரீக்வன்சி. இது ஒரு 2πf வரும். டி 1/t7f நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சொல்றேன். அவன் டீன் தரையில் தானே, ஸோ எஃப்னு சொன்னீங்க. சரி, இப்போ 10 ஆன்சர் வந்துட்டு. ஸோ அடுத்தது போயிடும். ஸோ 2πf. ஸோ ஒமேகாக்கு பதில் என்ன போட போறோம், 2πfன்னு போட போறோம் ஃபர்ஸ்ட்ல இருந்தா. சரி, ஓகே சொல்றேன். ஸோ இப்போ இது பெரும்பாலும் ஆனாக்களுக்கு விளங்கிருக்கும். இப்போ என்ன செய்ய போறோம், எங்களுக்கு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் தந்திருக்கான் 0.36. இப்போ இந்த 0.36ல வந்து எங்களுக்கு கேட்டது இடப்பெயர்ச்சி வைக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் வைக்கும் டைமுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஈக்குவேஷன் ஒன்று எடுங்க. ஸோ இப்போ எங்களுக்கு வையும் டிஎம் எஸ்ஹெச்எம்ல வரணும்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் தெரியும், எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ சைன் ஒமேகா டி. எக்ஸ் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே அவன் வைன்னு தந்திருக்காங்க, வேற ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் வை எடுத்துடலாம், டிரெக்டா போடலாம். டீக்கு பதிலாக டீ இருக்கு. இப்போ ஆம்பிளிடியூட் போடும்போது பிரச்சனை, ஏன்னா அவன் ஆம்பிளிடியூட் உங்களுக்கு டிரெக்டா தெரியல. அவன் என்ன சொல்லியிருக்கான், 0.36க்கு மேலேயும் கீழே போய் வருதுன்னு சொல்றான். ஸோ இப்போ 0.36க்கு போகுதுன்னா ஆம்பிளிடியூட் எவ்வளவு கேட்டிருந்தோம், எவ்வளவு வந்திருக்கு, மரவாசி தான் ஆம்பிளிடியூட். மேல ஒரு ஆம்பிளிடியூட் வீச்சத்துக்கு போகுது, கீழே இன்னொரு வீச்சத்துக்கு போகுது. ஸோ எவ்வளவு இருக்க போகுது, 0.18 தான் ஆம்பிளிடியூடா இருக்க போகுது. மீட்டர்ல தந்துருக்கான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ சைன் ஒமேகா டி உங்களுக்கு காணணும். ஒமேகாவுக்கு பதிலாக என்னத்தை போடுறது, அடுத்த கேள்வி. அவன் வந்து சொல்றான் கோவை எடுங்க, ஒமேகாலேயே தாங்கன்னு சொல்லல. ஒமேகான்னு அவன் ஒன்றுமே சொல்லல. ஸோ ஒமேகால நாங்க விட்டுட்டு வந்துடல, அது ஆன்சர் சரி. உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும் அந்த ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு, பிறகு அடுத்த மார்க்ஸ் வராது. ஸோ ஒமேகாக்கு என்ன எழுதணும், நார்மலா அவன் தந்திருக்கான், கேள்வியிலே தந்திருக்கான் இவ்வளவு ஃப்ரீக்வன்சி மீட்டர் எவ்வளவு அவன் தந்திருக்கான். ஸோ ஒமேகாக்கு எங்களுக்கு ஈக்குவேஷன் தெரியும் என்ன, 2πf ஒமேகா இஸ் ஈக்குவல்ஸ் டு 2πf. ஸோ இப்போ என்ன போட போறோம், எக்ஸுக்கு பதிலாக y இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏக்கு பதிலாக எங்களுக்கு பெருமானம் தெரியும், பெருமானம் தெரிஞ்சு அதுல போட சொல்லியிருக்கான். ஸோ 0.18 வரப்போகுது sin ஒமேகாக்கு பதிலாக 2πf into t. ஆம்பிளிடியூட் வந்து நிலைக்குத்து இடப்பெயர்ச்சி இல்லையான்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஆம்பிளிடியூட்னா இப்ப என்ன நடக்குது, இப்ப நான் சொல்றது விளங்குது உங்களுக்கு. இப்ப இப்படி இயங்குதுண்டா என்ன நடக்க போகுது, 2a வீச்சமும் இங்க இதுக்குள்ள இருக்க போகுது. இப்ப மையத்துல இருந்து மேலேயும் கீழேயும் பெறப்போகுது. அதான் சொல்றேன், இந்த கேள்வி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். என்ன மாதிரி சொல்றேன், இப்ப நான் சொன்ன விளக்கமும் பிள்ளையா இருக்கலாம், நான் விளங்கின மாட்டேன். பெரும்பாலாக்களுக்கு நோம்பல என்னெல்லாம் வாசிக்கும் போது இந்த மாதிரி ஒரு ஐடியா தான் வேற. படத்துலயும் அவன் குறிச்சும் காட்டியிருக்காங்க 0.36 டோட்டலா. ஸோ டோட்டலா போகுது. அதுவும் அவன் படத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வளையுதுன்னு காட்டிட்டான். ஸோ நடுவுல இருந்து போறதா தான் 0.36 ஆம்பிளிடியூடா எடுக்கலாம். ஆனா அவன் அப்படி தெரியல, கீழே வளைகிற மாதிரி காட்டியிருக்கான் டாட் லைன்ஸ். ஸோ அதனால நீங்க ஃபுல் ஆம்பிளிடியூட் படத்தை வச்சு எடுக்கலாம். ஆனா பயப்படவே தேவையில்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்பான். ஃபர்ஸ்டா கேட்பான் டைமுக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் என்ன ஈக்குவேஷன் கேட்பான். பாஸ் பேப்பர்ல வருது, உங்க ஏழு பேப்பர்ல. அடுத்ததுல தான் அவன் கேட்பான், அவன் எஃப் தந்துட்டு ஒமேகா என்னவா இருக்கும்னு கேட்பான். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்பான். இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமா ஈஸியா வரப்போகுது. எக்ஸுக்கு பதிலாக நீங்க 0.18 போட இல்லாது. எக்ஸ் வந்து அதுதான் அவன் தந்திருக்கான். எக்ஸுக்கு பதிலாக அவன் வைன்னு தந்திருக்கான், இடப்பெயர்ச்சி வைன்னு தந்திருக்கான். ஆம்பிளிடியூட் தான் 0.18 எடுத்திருக்கேன், வீச்சுன்னா 0.18 எடுத்திருக்கேன். ஏன்னா மொத்த தூரம் 2a 0.36 மேலேயும் கீழேயும் போயிட்டு வரல என்ன நடக்க போகுது, இங்க எடுத்துக்கொண்டு 0.18 மேல போவேன், திருப்பி கீழே வர, திருப்பி கீழே 0.18 அனுப்புவேன். ஸோ இப்படித்தான் வீச்சத்துக்கு கூடாக 2 வீச்ச பக்கத்துலையும் அலைஞ்சிட்டு இருக்கு. சரியா, அடுத்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சாக்கள் ஒரு சொல்லுங்க பாபு. என்ன உண்மையில எனக்கு தெரியல, யாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சா சொல்லுங்க. அதுல என்ன கேட்டிருக்காண்டா, இப்ப என்ன செய்திருக்காண்டா வீச்சத்தை கூட்டுறானா, இப்படி துள்ளி துள்ளி வீச்சத்தை கூட்டிட்டு போறான். இப்ப நோமலா படத்துல பாத்தீங்கன்னா மெல்லமா துள்ளிட்டு இருப்பாங்க, அப்புறம் ஸ்பீடா துளுத்துறவங்க பெரிய பயங்கர வீச்சுக்கு போகணும். அப்படி போனாலும் என்ன நடக்கலையா, சாரி ஃப்ரீக்வன்சி மாறல. ஸோ ஒரு ஆள் ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க, ஒரு ஸ்டெப்ஸ் எழுதுங்க எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு. ஸ்டெப்ஸ் ஒருக்கா சொல்லுங்க. ஸோ மெட்டாக்குள்ள யோசிக்க பாப்போம். ஸோ இப்போ அவன் கேட்டிருக்கான்
என்னது அந்த பலகையில இருந்து இவர் வெளியில எழும்புறாங்க. இப்ப இவர் வந்து காலை விட்டு அந்த தொடுகையில இருந்து இழக்கும் போது எவ்வளவு வீச்சத்துல இருந்து ஏன்னா இப்ப அவர் என்ன துள்ள துள்ள என்ன நடக்கும் போது ஃபர்ஸ்ட் அப்படி இருந்து துள்ளி கொண்டு இப்படி இப்படி போயிட்டு இருக்கும். அவர் இப்படி இப்படி பிடிச்சு துள்ள துள்ள என்ன நடக்கும், இப்படி இப்படி எல்லாம் ஆட தொடங்கி ஆடத் தொடங்கி ஒரு கட்டத்துல என்ன செய்ய மேல தூக்கி வீசப்படுவார். சோ அப்படி வீசப்படும் போது என்ன வீச்சம்னு கேட்டிருக்கு. ஸோ ஒரு ஆள் 0ன்னு சொல்லியிருக்கீங்க, ஒரு ஆள் 1.02 செய்தாக்கள் ஷுவரா சரியா என்ன என்ன ஸ்டெப் என்ன உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சும்மா சொல்றேன், இப்ப எங்களுக்கு தொடுகையில இருந்து இழக்கிறதுண்டா சரி ஒரு ஆன்சர் வந்துட்டு sin தீட்டா உண்டாக வேண்டும். சரி கணக்கு ஆன்சர் வந்து சரி பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம். ஸோ சைன் சரி இப்போ கணக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க, எல்லா பேருமே ஒரு யோசிங்க. ஸோ 29 வந்து ஒரு ஆன்சர் வந்துருக்கீங்க. சைன் தீட்டா உண்டாக வேண்டும் எந்த ஈக்குவேஷன்ல நீங்க எடுக்கிறீங்க சைன் தீட்டா உண்டு? அதோட ஏஸ் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஒமேகான்ற ஈக்குவேஷன் பார்க்கும்போது புலமா இருக்கு பரிமாணப்படி. டைம் தானே ஒரு டைப் பண்ணிச்சுங்க, எனக்கு ஐடியா இல்லை. பட் அதுவும் தெரிஞ்ச சொல்லுங்க. இன்னொரு ஆள் சொல்லிருக்கீங்க ஹாஃப் எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் 7 எம்ஆர்ஜி. ஸோ அது உங்களுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. உயர் வீச்சம் சைன்ல உயர்வாக இருக்கணும். சரியா விளங்கலையே. இன்னும் கொஞ்சம் விளக்கலுமா? ஸோ அதுக்கு ஒரு ஆள் ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஹாஃப் எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் 7 எம்ஆர்ஜி. ஸோ அது வந்து நாங்க இப்போ ஹாஃப் எம்ஆர் ஸ்கொயர் ஒமேகா ஏன் அப்படி ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறீங்க நீங்க? ஸோ இப்போ முதலாவது ஃபைனல் ஆன்சர் என்ன கேட்டிருக்கீங்க, அது வந்து எக்ஸாமன் ஏ சைன் ஒமேகா டில எக்ஸுக்கு பதிலாக y போட போறோம். ஏன்னா அவன் இடப்பேச்சு வைக்கு கேட்டிருக்கான். ஏ வந்து 0.18 போட போறோம். சைன் ஒமேகாக்கு பதிலாக 2π, எஃப்க்கு பதிலாக 0.7 போடுவோம் இன்டு டி. ஸோ இந்த கேள்வி ஒருக்கா விடுறேன். ஒருக்கா இதை ட்ரை செய்தாக்கள் உனக்கு ஒருக்கா பிரைவேட்ல இல்லாட்டி குரூப்ல ஓப்பன் எவ்ரி ஒன்லயே எனக்கு ஒருக்கா மெசேஜ் போடுங்க. ஸோ அது ஒருக்கா நான் வாசிப்பேன். வாசிச்சு ஒருக்கா எனக்கும் சரி என்னன்னு தெரியல. இப்ப எங்களுக்கு நோமலா தெரியும் தொடுகையை இழக்கிறாருன்னா 7 மரதாக்கம் 0 எடுத்துதான் கேள்வி செய்ய வேண்டி வேற. தொடுகையை இழக்கும் போதுன்னா ஒரு ஆள் வந்து மனுஷன் வந்து தொடுகையில ஏதாவது ஒரு பொருள் 2 பொருட்கள் தொடுகையில இருக்கு இழக்குதுன்னா ஆர் வந்து 0 யூஸ் பண்ண வேண்டியதான். நான் பார்த்த பெரும்பாலான கணக்குகள் எல்லாத்துலயுமே அவன் அதை யூஸ் பண்ண வேண்டி மேடம். ஆனா அதை யூஸ் பண்ற மாதிரி அவன் ஒன்றும் தரவு தந்த மாதிரி தெரியல. ஸோ அதனாலதான் டவுட்டா இருக்கு. உங்களுக்கு 29 ஆன்சர் போட்டால் வந்து ஒருக்க இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லிடணும்னா ஒருக்கா சொல்லுங்க, நான் ஒருக்கா பார்ப்போம். என்ன டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா அடுத்த பார்த்துட்டு வரும். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுத்துறை ஆட்சியர் இப்படி இப்படி ஒரு 2 கோல் மாதிரி எடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த 2 கோல்களும் அவரேஜா 2 ஈக்குவல் ஆனது என்று எடுக்க சொல்லியிருக்காங்க. 2ம் அவரேஜான கோல் மாதிரி. இப்போ ஒரு ஆளு தான் என்ன நடந்திருக்கு, ஒரு ஆள் வந்து இப்படி மடிஞ்சு நிக்கிறார். அதுல வந்து கேட்டிருக்காங்க அதுல ஜில வந்து புவியீர்ப்பு மையம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜின பாயிண்ட்ல இப்ப புவியீர்ப்பு மையம் இருக்க போகுது. சோ இப்ப பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு அதுல மொத்த திணிவு அவர் பாஞ்ச அந்த மொத்த திணிவு தந்திருக்காங்க எவ்வளவா 66 கிலோகிராம்னு தந்திருக்காங்க. மொத்த மேஸ் தந்திருக்காங்க 66 கிலோகிராம். பிறகு 2 சைடும் ஒரு கோல் மாதிரி ஒரு ரொட் மாதிரி கருத சொல்லிட்டாங்க, கன்சிடர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுலயும் தந்திருக்காங்க, ரொட்டு நீளம் தந்திருக்காங்க. அதுல இதுல வந்து இப்படி இந்த கேள்வியை வாசிக்கும் போது முக்கியமான பாயிண்ட்ஸ் அன்லைன் பண்ணிங்க. இப்ப முதலாவது கேட்கிறேன் அவரேஜான மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சடத்துவ தீர்ப்பம் என்ன? ஒருக்கா எப்படி செய்யறேன்னு யோசிச்சு சொல்லுங்க பாப்போம்.
ஒரு ஆக்சுவலிங்க மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணின பிறகு லீவா வரும் இல்லை கரெக்டா தான் மேக்ஸிமம் ஹைட்ல தான் ஏன் மேக்ஸிமம் ஹைட்ல லீவ் ஆகணும் இருக்கா ஓ சரி கைனடிக் எனர்ஜி யூஸ் பண்ணல அதான் இப்ப எனக்கு இந்த கன்செப்ட்ல இப்ப மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணின பிறகு லீவ் ஆகும் அதான் கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் ஆம்பிளிடியூட கேட்டிருக்காங்க ஸோ எனர்ஜியை ஈக்குவேட் பண்ண போறீங்க ஸோ என்னென்ன எனர்ஜி இருக்க போகுது போட்டிருக்கா குரூப்ல இந்த சரி செக் பண்ணிக்கலாம் G is equals to plus or minus a omega squared வந்திருக்கு ஸ்கீம் இருக்கு நீங்க பார்க்கலாம் வடிவ தேங்க்யூ ஷேர் பண்ணதுக்கு ஸோ இதுல பிரச்சனை இல்லை நெட்வொர்க் இஷ்யூனாலும் நாங்க ரெக்கார்ட் பண்ண வந்தானே கொஞ்சம் விட்டு விட்டு பாருங்க நான் ஃபுல்லாவே பார்க்கக்கூடியதாக எந்த நெட்வொர்க் பிரச்சனையா இருக்கா பிளஸ் G is equals to plus or minus a omega squared போட்டிருக்கு ஆனா ரீசனை ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க எனக்கும் தெரியல இதுல FWC ஸ்கீம் பாக்குறது ஒண்ணுதான் பார்க்காத ஒண்ணுதான் அதுல கணக்கு பிள்ளைகள் இருக்கும் அதை நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஸோ அந்த கேள்வியை நாங்க ஓன் பண்ணுவோம் என்ன ஜிஎஸ்சி பிளஸ் மைனஸ் யாருக்கும் ஐடியா வந்தா சொல்லுங்க இதுல இருந்து யோசிக்க வேணாம் இப்படி அவங்க கொஞ்சம் கற்பனையை கடந்தும் அவங்க கேள்வியெல்லாம் போடுவாங்க தரவுகளை விட்டு போடுவாங்க ஸோ FWC இந்த பேப்பரை எடுத்தது ரீசன் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேட்டுட்டு போவாங்க குழப்பமாய் கேட்க மாட்டாங்க தருவான் வடிவத்தை கேட்டுட்டு போவாங்க இப்படியும் கேள்வியை வரலாம்னு தெரிஞ்சுக்கணும் இப்ப ஒரு ஆள் என்ன டைப் பண்றதை வச்சு அது இது வந்து பாஸ் பேப்பர்லயும் இதே மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கு ஸோ அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா கேள்வியும் பிள்ளைன்னு சொல்லல எல்லா விடைகளும் சில கேள்விகள் கொஞ்சம் விசத்தனமா இருக்கும் கூட ஓவரா யோசிச்சு போடுற மாதிரி இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் நாங்க விடலாம் சரி இப்ப பாத்தீங்கன்னா சடத்துவ தீர்ப்பம் ஸோ ஒரே ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு ஒரு ஆள் நைஸா இதுல ஆன்சர் போட்டுனால அதை பார்த்துட்டு நிக்க வேணாம் எல்லா பேருமே ட்ரை பண்ணுங்க நீங்களா ட்ரை பண்ணுங்க என்னவா இருக்க போகுது 2 கோள்கள் தந்திருக்கு ஸோ இப்படி 2 கோள்கள் இந்த மாதிரி நாங்க கன்சிடர் பண்றோம்டா இப்பதான் பிரச்சனை வருது 2 கோள்கள் இப்படி நீங்க 2 கோள்களை டக்குன்னு கீர்னீங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துருமே என்னது இந்த மையம் பற்றி இது வந்து 2020 வந்து ஒரு MCQ பேப்பர்லயும் வந்துச்சு இதே மாதிரி ஒரு கேள்வி அதாவது 2 சடத்துவ தீர்ப்பங்கள் வந்தா என்ன செய்யும் ஸோ இப்ப இந்த மையம் பற்றி என்ன இருக்கு இந்த கோள்ட சடத்துவ தீர்ப்பம் எவ்வளவு இந்த கோள்ட சடத்துவ தீர்ப்பம் எவ்வளவு ரெண்டையும் கண்டு கூட்டி விட்டீங்கன்னா சரி இந்த கன்செப்ட் விளங்கிச்சா இப்ப இந்த மையத்துல இருந்து இந்த கோளு கண்டிங்கன்னா என்ன வேற போகுது 1 ml ஸ்கொயர் என்ன ஒரு ரொட்டுன்ற ஒரு சைட்ல இருந்து எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன இருக்க போகுது 1/3 ml ஸ்கொயர் ஸோ இதுல எங்களுக்கு தெரியும் எவ்வளவு இருக்க போகுது அவன் தந்திருக்கான் டோட்டல் கிலோகிராம் தந்திருக்கான் எவ்வளவு மேஸ் தந்திருக்கான் 66 என்ன தந்திருக்கான் ஸோ டோட்டல் மேக்ஸ் வந்து 66 கிலோகிராம் தந்திருக்கான் ஸோ இப்போ அவனுக்கு எங்களுக்கு தெரியும் என்னது அரைவாசின்னு எடுக்க சொல்லிருக்கான் ஸோ இது 33 இதுவும் என்னவா இருக்க போகுது 33 நீங்க எடுக்கலாம் ஸோ எடுத்தா என்ன செய்ய போறீங்க 1/2 ml 1/3 ml ஸ்கொயரை போட்டு பிறகு என்ன செய்ய போறீங்க ரெண்டையும் கூட்டியிருக்கான் ஆன்சர் என்ன அவங்க தந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா 18.65 ஸோ கவனமா இருக்கு எல் ஸ்கொயர் தான் போடணும் L/2 ஸ்கொயர் போடுறது எல் ஸ்கொயர் தான் போட போறீங்க ஸோ 18.65 வந்திருக்கு ஸோ இப்போ அடுத்தது தந்திருக்கான் என்னன்னு பாத்தீங்கன்னா கேள்வியில பார்ப்போம் ஸோ இதுல நான் விளங்காட்டி கேளுங்க இந்த சடத்துவ திருப்பம் கண்டது ஓகே மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இது எல்லாமே கேள்வி வரலாம் உங்களுக்கு பார்ட் 1லயே கேட்கலாம் கிட்டத்தட்ட 18 பாயிண்ட் என்ன வந்திருக்கு விலங்கினாக்கள் எஸ்ன்னு போடுங்க
ஸோ இப்போ இதுல வந்து 18.62 போட்டீங்கன்னா ரோங்கானு கேட்டிருக்கீங்க. அதுல ஆன்சர் எவ்வளவு தந்திருக்காங்க? 18.63. ஓ சரி, இதுல வந்து டெசிமல் பாயிண்ட்ல வந்து 0.01 ஒரு ஆன்சர் கூடலாம் குறையலாம், பிரச்சனையே இல்லை. டெசிமல் பாயிண்ட்ல மாறலாம். ஆனா கவனமா இருங்க, ஆக பிழைக்கூடாது. செகண்ட் டெசிமல் தான் பார்க்கணும். செகண்ட் டெசிமல் 0.01 கூடலாம், 0.01 குறையக்கூடியதாக இருக்கலாம். ஸோ ஒரு ரீசன் வந்திருக்கு செகண்ட் கொஸ்டினுக்கு. ஸோ ஒரு உயர் வீச்சத்தில் அவர் போகும்போது அவர் வந்து புவியீர்ப்பு ஏர்முடல வந்து தன் ஆக்சிலரேஷனா கருத போறாரு. ஓ சரி, அது ஆக்சிலரேஷன் இப்ப கீழே விழும்போது கட்டாயமா புவியீர்ப்பு ஏர்முடல தான் இருக்க போகுது. ஸோ அதனால என்ன செய்யிருக்காங்கன்னா E equals to capital A omega square. ஸோ எனக்கு என்ன விலங்கையில நான் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஆனா A was in the high amplitude. Okay. ஸோ இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம்னா அது இன்னும் போயிட்டு இருக்கு. நாங்கள் விடுவோம், கிளாஸ் முடிய ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த கேள்வியை வச்சு செய்வோம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமா இவ்வளவு வந்திருக்கு. இப்போ கேட்டிருக்காங்க என்னன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து எங்களுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட 18.8 வந்திருக்கு. ஆனா இப்ப வந்து உண்மையிலேயே வந்து அது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சரத்துவ திருப்பம் வந்து 10.25 தராங்க. அதுக்கான ரீசன் என்னவா இருக்கு? ஒரு சொல்லுங்க பாப்போம். ஆக்கு அவன் ஸ்கீம்ல ஒரு ஆன்சர் தான் போட்டுருங்க. அந்த ஆன்சரை விட்டுட்டு நீங்கள ஒரு ஆன்சரை யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆன்சர் தான் இருக்கணும் முடியல, கணக்கு ஆன்சர் இருக்கலாம். இப்ப ஆன்சர் வந்திருக்குது 18. uneven mass distribution throughout the body. சரி, இதுதான் ஸ்கீம்ல கொடுத்துருக்க ஆன்சர். பெர்ஃபெக்ட். திணிவு பெரம்பல் வேறையா இருக்கலாம், கூடி குறைஞ்சிருக்கலாம், எங்களுக்கு தெரியாது. திணிவு பெரம்பல் வந்து பக்கத்துல வந்திருந்தா என்ன நடக்க போகுது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா குறைஞ்சிருக்கு, திணிவு வந்து பக்கத்துல வர வர. ஸோ அது எங்களுக்கு தெரியாது. அது சரி, வேறு என்னது ஆன்சர்? எல்லாத்தையும் அதே ஆன்சர். சரி. ஸோ இப்போ இதுல நாங்க எடுத்தது வந்து என்னது? சராசரி, ஒரு ஆவரேஜ் மொழியும் தான் எடுத்திருக்கோம். இப்போ ஆவரேஜா ஈக்குவல் மேத்ஸ் எங்களுக்கு தெரியாது, ரெண்டுமே ஈக்குவலான்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்க ஆவரேஜா ஒரு நாங்க யோசிச்சிருக்கோம். சீன மிட் பாயிண்ட் மாறி இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுல. ஸ்கீம் இதை பத்தி ஒரு ஆன்சர் தான் கொடுத்து யோசிக்கலாம். அவன் 3-4 ஆன்சர் தருவான் ஸ்கீம்ல A லெவல்ல. ஸோ அதனால இந்த ஆன்சரும் உங்களுக்கு ஓகே, ஜீன பாயிண்ட் மாறி இருக்கலாம். இப்போ மையம் கொஞ்சம் கீழே மேல மாறி இருக்கலாம். ஸோ இவ்வளவு பிரச்சனைகள், கணக்கு பிரச்சனைகள் நீங்க சொல்லாததும் கணக்கு இருக்கு. ஸோ ஜென்ரலா நீங்க யோசிச்சிடலாம். ஸோ இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நீர்முனின்னு ஆரம்பிக்கும். ஸோ இப்போ செகண்ட் இமேஜ்ல காட்டும் போது அவற்றை ஒமேகா தந்திருக்கு 0.55 ரேடியன் செகண்ட் -1 வந்து தந்திருக்காங்க. இப்ப இதுல வந்து இமேஜ் 3ல இருக்கும்போது என்ன நடந்திருக்குன்னா அவட்ட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சடத்துவ திருப்பம் 7.65 மாற்றிட்டா. ஸோ அப்படி மாறும்போது என்ன ஒமேகா வந்திருக்கு? இதுக்கு வந்து நீங்க ஈக்குவேஷன் எழுதிய ஆன்சர் எனக்கு தேவையில்லை. என்ன விதி, என்ன லோ யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஒரு 2ல இருக்கும்போது அவட்ட ஆங்குலர் வெலோசிட்டி தந்திருக்கா 0.55. இப்ப கேட்கிறான் மாறி இருக்குமா? வடிவா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க பாபு. என்ன ரீசன், என்ன லோ யூஸ் பண்ண போறீங்க? இந்த எல்லாம் சரியா வருது. கோண உந்த காப்பு தத்துவம், அதாவது கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் யூஸ் பண்ண போறீங்க. லோஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். சரிதானே?
ஸோ அதுல வந்து ஐ ஒமேகா 7 ஐ ஒமேகா. ஸோ இதுல முக்கியமான விஷயம் இப்ப தச்சில கேட்கறாங்க, இதுக்கு பதிலாக தருகிறான் நீங்க பயன்படுத்தின விதியை தருக. அப்படி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்க பயன்படுத்தின விதி, இதுக்கு பயன்படுத்தின விதியை தருக அப்படியே நான் கேள்வி கேட்டாங்கன்னா கவனமா இருங்க. இதுல நீங்க விதி எழுத சொல்லி கேட்கும்போது I1 ஒமேகா 1 7 I2 ஒமேகா 2 அப்படி போடக்கூடாது. பில செகண்ட் பார்ட் கேட்டீங்க, ஓகே வேற. ஸோ இப்போ I1 ஒமேகா 1 I2 ஒமேகா 2 அப்படி நீங்க போடக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோண காப்பத்தை விதியை தருகன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன செய்யணும், அந்த லோவை வந்து ஸ்டேட் பண்ணணும். என்னென்ன கண்டிஷன் என்னென்ன இருக்கு அதை வந்து நீங்க எழுதணும். ஃபுல் லோவையும் எழுதணும். ஒரு விதியை தர சொல்லி கேட்கறாங்கன்னா நீங்க ஃபுல்லாவே எழுதணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அடுத்தது கேட்டிருக்கீங்க செகண்ட் பார்ட் ஒருக்கா விளங்கப்படுத்தி சொல்லி. ஸோ இப்போ இதுல கேட்டிருக்கு என்னன்னா, உண்மையிலேயே நாங்க கண்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்த பெருமனம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 18.63 ஆன்சர் வந்துச்சு. ஆனா இதுல வந்து எங்களுக்கு தந்தது 10.25 இந்த உண்மையிலேயே வரணும் மேம். அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இதுல என்ன நடக்கும், நாங்க வந்து இப்ப மேத்ஸ் எல்லாமே ஈவனா சரியா பரம்பி இருக்குன்னு எடுத்திருக்கோம். சரியா பரம்பின்றதா எங்களுக்கு தெரியும். ஒரு சீரான ஒரு கோல்ல தான் 1/3 ml² இருக்கு. அந்த சடத்துவ திருப்ப மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து 1/3 ml² இருக்கு. ஆனா இப்ப வந்து என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து சில நேரம் நாங்க எடுத்தது எல்லாமே அவரேஜ். ஒரு மனுஷன் உடம்பு பாத்தீங்கன்னா கட்டாயமா மேல் பகுதி ஃபுல்லாத்துலயும் சமசமனா இருக்கும். வயிறு சில பேருக்கு கூட இருக்கும், சில பேருக்கு தலை பெருசா இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன நடக்க போகுது, சமனா பரவி இருக்கா. ஸோ அது எல்லாமே நாங்க எடுத்தது எல்லாமே ஒரு சராசரி, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அன்னளவாக்கம் சொல்ல அப்ராக்சிமேட்டா நாங்க எடுத்தோம். ஸோ அதனாலதான் கொஞ்சம் இதுல கூடவா டிஃபரெண்ட் ஆயிட்டு, ஆனா அப்ராக்சிமேட்டா எடுத்தோம். அதை நீங்க ஸ்டேட் பண்ணீங்கன்னா சரி, என்ன ரீசன். ஸோ பில ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து என்ன செய்திருக்கோம்னா, 2 கோள்கள் மாதிரி கருத சொல்லி அவன் தந்திருக்கான். 2 ஈக்குவலான மேஸ் இருக்கிற சம திணிவுள்ள கோள்களாக கருத சொல்லியிருக்கான். ஸோ 2 கோள்கள சடத்துவ திருப்பம்னா இப்போ ஒரு கோள்ல சடத்துவ திருப்பத்தை எங்களால காணலாம் 1/3 ml². அதே மாதிரி ரெண்டாவது நீங்க காணலாம் 1/3 ml². ரெண்டையும் கூட்டி விட்டீங்கன்னா சரியா இருக்கு. ஸோ இப்ப அடுத்தது மேலே உள்ள இரு நிலைகளிலும் சுழற்சி இயக்க சக்தி மாற்றத்தை கணிங்க. ஸோ இதுல வந்து ரொட்டேஷன் கைனடிக் எனர்ஜில எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஸோ சுழற்சி இயக்க சக்தி வேறுபாட்டிற்கான காரணத்தை தருக. ஸோ இதை ஒரு கதை சொல்லுங்க பாபம். ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி மாறி இருக்கு, அதுக்கான ரீசன் என்ன. ஸோ சடத்துவ திருப்பம் மாறி இருக்கு. ஸோ சடத்துவ திருப்பம் மாறினது ஓகே, அது சரி, ஸ்டேட் சரி. அதால தான் ஒமேகா மாறி இருக்கு, பிறகு அதால ஐ ஒமேகா² மாறப்போகுது, அது ஓகே. இன்னும் கொஞ்சம் அந்த சக்தி எனர்ஜியில கேட்கும்போது நீங்க ஒர்க் எனர்ஜி அதை ரிலேட் பண்ணி சொன்னீங்கன்னா என்னென்ன ஒரு கதை வச்சு ட்ரை பண்ணுங்க பாபு. ஃபிரிக்ஷனுக்கு எதிராக வேலை நடந்திருக்கு. ஃபிரிக்ஷனுக்கு எதிராக வேலை நடக்கும். ஆனா இப்ப அதே பொசிஷன்ல அந்த இடத்துலயே அவர் அந்த உருவத்தை மாத்துற, அந்த சின்ன நேரத்திலேயே அந்த இடத்துலயே வச்சு மாத்துற. சோ இப்ப இதுல என்ன நடந்திருக்கு, வேலை நடந்திருக்கு. அந்த மனிதனால் என்ன செய்திருக்கு, வேலை செய்யப்பட்டிருக்கு. சோ அதனாலதான் என்ன நடத்திருக்கு, சுழற்சி இயக்க சக்தி மாறி இருக்கு. சோ அது உண்மையிலேயே சொல்லல, இப்ப அந்த இடத்துலயே மாத்திரம் இல்ல, கொஞ்சம் கீழே வந்துட்டா. சோ பொட்டென்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிருக்கும், சோ அதனால கைனடிக் எனர்ஜி குறைக்கும். சோ இப்படி கணக்கு ரீசன் நீங்க சொல்லலாம். சோ அது பிரச்சனை இல்லை. சோ இப்படியும் ரீசன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சா சரி. ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இது நடந்திருக்கலாம். சோ இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா, இது வந்து என்ன படத்துல இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, எரியம் ப்ரொஜெக்டைல்ல இருந்து வந்திருக்கு. சோ அதனால நான் இதை மினக்கடையில இது செய்ய வேணுமா, இதை விட்டு நாங்க அவங்களோட மெட்டாக்கள் கணக்கு பேர் டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, அதை நாங்க ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செய்ய வேணும்னு ஒரு ஆள் மெசேஜ் பண்ணாலும் செய்யலாம். ஆனா இப்போதைக்கு வந்திருக்க எல்லாமே நோடு தான் வந்திருக்கு. இதை வந்து ஒரு பேசிக்கான ஒரு செய்து விடுங்க கேட்டிருக்காங்க. ஸோ சரியில்லை. ஸோ அதனால ஒரு டக்குனு அவ்வளவு